சிம்புவோடைய மாநாடு திரைப்படம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த திரைப்படம். ஏன்னா டைம் லூப் பற்றின இப்படி ஒரு டீட்டெயில்டான திரைப்படத்தை யாராலையும் எடுக்க முடியாதுப்பான்ற மாதிரி வெங்கட் பிரபுவே சவாலுடன் திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. 2021 ரிலீஸ் ஆன இந்த மாநாடு திரைப்படம் என்னதான் சிம்புவோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக ரிலீஸ் ஆன இந்த மாநாடு அப்படின்ற படம் தான் சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை ரொம்ப கேப்புக்கு அப்புறமா கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்படுது. ஏன்னா அப்படி ஒரு கதாபாத்திரத்தை இவருக்காகவே வடிவமைச்சிருப்பாங்க. கூட எஸ்.ஜே. சூர்யாவுடைய காம்பினேஷன்ல 2 பேரும் பண்ற அட்டூழியத்தை ஸ்கிரீன்ல பார்த்து சிரிக்காத குறையா சிரிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படமே ரொம்ப சிந்திக்க வச்ச திரைப்படமாக தான் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு 2 தடவை 3 தடவை பார்த்ததாப்ப இந்த படத்தோட கதையே புரியுதுன்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களமே அமைஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால வெங்கட் பிரபு அவர்கள் பெருசா இந்த மாநாடு படத்துடைய அடுத்த பாகத்தை பற்றிலாம் யோசிக்காமே இருந்தாங்க. ஆனா அப்போ ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்திருந்தாங்க, கண்டிப்பா இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்க போறோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கோட் அப்படின்ற திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நல்ல வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதோட நேரத்தில் இன்னொரு கதை எழுதிட்டு இருந்தாரு. பட் அதில் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனால இப்போ மறுபடியும் நம்ம ஹிட் கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். பேசாமல் மாநாடையே தூசி தட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாநாடு திரைப்படத்துடைய 2ஆம் பாகத்துக்கான கதை எழுத ஆரம்பிச்சிருக்கிறதாவும் சிம்பு தான் இதில் கதாநாயகனாக நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திரைப்படத்தை, அதாவது மாநாடு 1 திரைப்படத்தை தயாரித்த வி ஹவுஸ் நிறுவனமே இந்த திரைப்படத்தையும் தயாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் படத்தை எடுக்கலாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ சீக்கிரமா இந்த படத்துடைய அப்டேட் நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குட் நைட் லவர் குடும்பஸ்தன் இந்த படங்களுக்கு அப்புறமா மறுபடியும் மணிகண்டனுக்கு ஒரு திரைப்படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. ரஞ்சித்தோடைய உதவி இயக்குனர் இந்த படத்தை இயக்க ரஞ்சித்தே ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி விக்ரம் வேதா திரைப்படத்துல போலீஸ் கெட்ட போட்டிருப்பாரு மணிகண்டன். அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துல மறுபடியும் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இவர் தான் இங்க ஹீரோ. அதனால ஹீரோ போலீஸ்னா மாஸ் மாதிரி இருக்க போதா இல்ல கொஞ்சம் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துற மாதிரி இருக்க போதா அப்படின்றதெல்லாம் படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்ல நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் மறுபடியும் மணிகண்டனுக்கு ஒரு அப்லிஃப்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க கெரியரில். ஆனால் கண்டிப்பாக இந்த திரைப்படமும் ஒரு கம்மி பட்ஜெட் படமாக இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் போய் சேர்ற அளவுக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படின்றதுல மணிகண்டனமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக தான் இருக்காங்களாம். பெரிய பட்ஜெட் படங்களே இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்காரு உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள். ஏன்னா இந்த தக் லைஃப் படத்துடைய வசூல் ரொம்பவே அவரை பாதிச்சிருக்கு. படத்துடைய பிஸ்னஸ்மே கொஞ்சம் டல்லு தான் அப்படின்றதுனால அடுத்தடுத்த படங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபீவர் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவருடைய படங்கள் ஒன்றானாலும் ஒன்று ஹிட்டு. இந்த தக் லைஃப்மே இப்போ இப்படி தான் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் காலத்தால் பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா படங்களுமே ஒரு சின்ன பட்ஜெட் படங்களாக தான் பார்க்கப்படுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அன்பறிவோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா சொன்னாங்க. அந்த படமும் பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, விக்ரம் அளவுக்கோ இல்லை தக் லைஃப் அளவுக்கோ பெருசெல்லாம் கிடையாது, கம்மி பட்ஜெட் ஆனால் நல்ல படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ உறுதியாக இருக்காரு. ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான ப்ரொடக்ஷன் தான் நம்மளால பண்ண முடியும். அமரன் மாதிரினா ஓகே, அதை நல்ல எனக்கு வசூல் கொடுத்தா போனோம் அந்த மாதிரிலாம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு போல. அடுத்ததாக அருண்குமாரோட இயக்கத்தில் வீரதீரசூரன், சித்தா, சேதுபதி மாதிரியான திரைப்படங்கள் எடுத்த அருண்குமாரோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களோ அந்த படமும் சின்ன பட்ஜெட் தான். ஸோ கொஞ்சம் நாளைக்கு பெரிய பட்ஜெட் படங்களே கிடையாதுப்பா, அதுக்கு ஒரு ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுபடியும் பிஸ்னஸ்லாம் கலக்கட்டி வரிசையாக எல்லா படங்களும் ஹிட் ஆகி பணம் சேர்ந்ததுக்கப்புறம் பெருசு யோசிப்போம் ஓகே தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்காராம். கீர்த்தீஸ்வரனுடைய இயக்கத்தில் டியூட் அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு. இதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாங்க, மமிதா பைஜு நடிக்கிறாங்க. பிரேமலுக்கு அப்புறமா மமிதா பைஜுடைய மார்க்கெட்டே வேற. சூர்யாவுக்கு கதாநாயகியாக நடிக்கிறாங்க, தளபதி விஜயோடைய படத்தில் நடிக்கிறாங்க. இப்படி மார்க்கெட்டே வேற லெவலுக்கு போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய கதாபாத்திரம் இந்த டியூட்ல என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களே ட்வீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எஸ், அவங்க வந்து குரல் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்களாம். ஆல்மோஸ்ட் பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஸ்பான்டேனியஸாக இருக்காரு, ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. எங்கள் 2 பேருடைய பேர் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகும், அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதும் டெஃபினட்டாக ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கி விட்டாங்க. அதனால் இந்த படமும் பெரிய அளவில் பேசப்படுற ஒரு திரைப்படமாக பிரதீப் ரங்கநாதனுக்கு அமையுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சிரஞ்சீவியுடைய 157வது படம் அனில் ரவிபுடியோடைய இயக்கத்தில் உருவாகுது. நயன்தாரா இதில் கதாநாயகியாக நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு படம் ஹிட் ஆகும்னா அதில் வேற யார் இருக்காங்க, ஒன்று நீங்கள் அதர் லாங்குவேஜ் எடுங்க, இல்லையா இந்த லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லாங்குவேஜ்லேருந்தே வேற ஒரு ஆள் எடுங்க, பாலிவுட் மாதிரி சிங்கம் படம்லாம் எடுத்தாங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வெங்கடேஷ் அவர்களே இந்த திரைப்படத்தில் ஒரு சூப்பரான கேமியோ ரோலில் இறக்கியிருக்காங்களாம் அனில் ரவிபுடி. அதனால் இந்த படத்துக்கான மார்க்கெட் நம்ம நினச்சதை விட அதிகமாக ஏறிச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியே பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவருடைய திரைப்படம் கூட நயன்தாரா அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. கூடவே இதில் வெங்கடேஷ் அவர்களும், ஏன்னா இப்போ
அவர் சங்கராந்திக்கு வஸ்துனாமு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை கொடுத்து அந்த படம் பொங்கல்லையே பெரிய வசூல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு வசூல் ராஜாவாக இந்த படத்துலையும் இறங்கியிருக்காருன்னும் போது கண்டிப்பாக இந்த படமும் ஒரு பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. எனிவேஸ் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.